இலங்கையில் தொடரும் சிங்கள இனவாத அரசியலின் வரலாற்று அடித்தளம். பகுதி 3 தொடர்ச்சி பாகம் 8. பொய், புளுகு, உருட்டு, பிரட்டு, திரிபு என்பவற்றிற்கு அப்பால் வரலாற்றை அதன் இயல்பான வளர்ச்சி போக்குகளால் அடையாளம் காணவும் கணிப்பீடு செய்யவும் வேண்டும். கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைவாத சித்தாந்தத்திற்கான அடிப்படை ஐதீகமாக விளங்கும் தம்மதீப கோட்பாட்டை அதன் வரலாற்று பின்புலத்தில் இருந்து அறிவியல் பூர்வமாக சரியாக எடை போட வேண்டும். புவிச்சரித இயலின்படி சிறு பாக்கு நீரிணையால் இந்தியாவிலிருந்து இலங்கை பிரிக்கப்பட முன்பு இலங்கை தென்னிந்தியாவின் ஒரு தொடர் நிலப்பரப்பாக விளங்கியது. இறுதி பனியுகத்தின் பிற்பகுதியில் இலங்கை கடலால் பிரிக்கப்பட்டு ஒரு தீவானது. தென்னிந்தியாவில் மக்கள் பரம்பல் ஏற்பட்ட போது அதே தொடர் மக்கள் பரம்பல் தான் இலங்கையிலும் உருவானது. குறிப்பாக இலங்கையில் அரசுகள் உருவாகுவதற்கான காலகட்ட மக்கள் பரம்பரை பார்க்கையில் தென்னிந்தியாவில் காணப்பட்ட அதே பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் கூட்டங்களே கிறிஸ்துக்கு முன் 1000ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்தே இலங்கையில் வாழ்ந்தனர். இதில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஈழத்தமிழ், சிங்களம் என்ற வேறுபாடுகள் அப்போது இல்லை. இவர்கள் அனைவரும் ஒரே பெருங்கடல் பண்பாட்டு மக்கள் கூட்டத்தினரே. மேலும் குறிப்பாக பௌத்தம் தோன்றும் முன்பும் அத்துடன் பின்னாளில் பௌத்தம் இலங்கைக்கு வர முன்புமான கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டளவில் இலங்கையின் வடக்கே கந்தரோடையை தலைநகராக கொண்டும் வடமத்தியில் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டும் தெற்கே திஸ்ஸமகாராமவை தலைநகராக கொண்டும் அரசுகள் தோற்றம் பெற்றன. இதில் 3 அரசுகளும் ஒரே பெருங்கற் பண்பாட்டினத்தவர்கள் மத்தியிலேயே எழுந்தன. அரசுகளுக்கு ஒரே ஒரு மொழிதான் விளங்கும். அது அதிகாரம் என்னும் மொழியே. தாய் பிள்ளை, தந்தை மகன், அண்ணன் தம்பி, தமிழன் சிங்களவன், மலையாளம் கன்னடம், அரபு பாரசீகம் என்ற வேறுபாடுகளை கடந்து அதிகாரம் அரச வடிவில் பரவும். உலகில் தோன்றிய முதலாவது பேரரசு கிறிஸ்துக்கு முன் 2334ஆம் ஆண்டு உலகின் முதலாவது சக்கரவர்த்தியான சாகோன் தலைமையில் இன்றைய மத்திய ஈராக்கில் தோன்றிய அக்காட் பேரரசாகும். ஒரு சிறிய அக்காட் நகர அரசு நண்டு கால்கள் அகட்டுவது போல் அண்டை அயல் அரசுகளை ஆக்கிரமித்தவாறு துருக்கி, சிரியா உட்பட அகன்ற பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. அதிகாரத்தின் அதி உயர் சின்னமான நிரந்தர இராணுவத்தை பூமியிலும் வரலாற்றிலும் முதன்முறையாக சாகோன் கட்டமைத்தார். இதன் வழி அதிகாரத்திற்காக சண்டையிடுவது எந்த ஒரு அரசினதும் இயல்பான இரத்த ஓட்டமாகும். சோழ சேர பாண்டியர்களும் அப்படித்தான் அடிபட்டார்கள். கோட்டை, மாயாதுன்ன, ரைகம இராச்சியங்களும் அவற்றின் உடன் பிறந்த சகோதரர்களும் தம்மிடையே அப்படித்தான் அரச அதிகாரத்திற்காக சண்டையிட்டார்கள். அதிகாரம் பற்றிய இரத்தமும் தசையுமான ஒரு வரலாற்று உதாரணம் இங்கு கவனத்திற்குரியது. அதிகாரமே எனது ஆசை நாயகி, எஜமானி என்று கூறினார் நெப்போலியன். அதே நெப்போலியன் இந்த பூமியில் தனக்கு அதிக அன்புக்குரியவளாக சொல்லியது ஜோசபின் என்னும் தனது பேரன்புக்குரிய காதல் மனைவியைத்தான். ஆனால் அரசியல் அதிகாரத்தின் பொருட்டு ஆஸ்திரிய இளவரசியான ஆர்ச்டுச்சஸ் மரி லூயிஸ் என்னும் பெண்ணை நெப்போலியன் மணக்க தீர்மானித்ததை ஜோசபின் ஆட்சேபித்த போது சிம்மாசனத்தில் அவளும் இதயாசனத்தில் நீயும் என்று ஜோசபினிடம் நெப்போலியன் கூறிய பதில் வியப்பளிக்கக்கூடியதாய் அமைந்தது. அரசியல் அதிகாரம் சார்ந்த இத்தகைய வரலாற்று புரிதலின் பின்னணியில்தான் இந்தியா, இலங்கை, ஈழத்தமிழர், சிங்களவர் சார்ந்த புவிசார் அரசியல் போக்கை புரிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துக்கு முன் 1000ஆம் ஆண்டுக்கு முற்பட்டதான இறைவனால் வாக்களிக்கப்பட்ட நாடு என்ற யூத கோட்பாடும் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்த பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவு தம்மதீப சோசன் லேண்ட் என்ற கோட்பாடும் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை. அதாவது இவை இரண்டும் அவையவை சார்ந்த வகையில் ஒத்த புவியியல் அமைவிட நெருக்கடியில் இருந்து பிறந்தவை. மேலே குறிப்பிடப்பட்டவாறு கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் படையெடுப்பின் போது 1/4 நூற்றாண்டு காலம் அனுராதபுர அரசு கைப்பற்றப்பட்டிருந்த காலத்தில் வாழ்ந்தவர் மகாசங்கத்தின் தலைமை மதகுருவான மகாநாம தேரர். பாண்டியர்களிடமிருந்து அனுராதபுர அரசை மீட்டெடுத்த இவரது மருமகனான மன்னன் தாதுசேனனை தலைமறைவாக பேணி பாதுகாத்து அனுராதபுர ராஜ்யத்தை மீட்க வழிகோலியவரும் இவர் என்ற வகையில் மகாநாம தேரரின் மனதிலும் சிந்தனையிலும் அக்கால அரசியல் சூழலின் தாக்கம் பெரிதும் உறைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இதற்கு முன்னிய நூற்றாண்டில் சோழ நாட்டைச் சேர்ந்த மகாயான பௌத்த துறவியால் அனுராதபுர மன்னன் மகாசேனன் தேரவாதத்தில் இருந்து மகாஞானத்துக்கு மதமாற்றப்பட்டு தேரவாத பௌத்த மகா சங்கம் தடை செய்யப்பட்டு தேரவாதம் இன்னலுக்கு உள்ளானவையும் ஒன்று சேர்த்த ஒரு வரலாற்று பின்னணியில் மகாநாமரின் மனதில் இந்திய தென்னிந்திய தமிழின எதிர்ப்பு வாதம் குடிகொள்வது இயல்பானது. இக்காலகட்ட புவியியல் அரசியல் வரலாற்று சூழலில் மகாநாமரால் தொகுக்கப்பட்ட மகாவம்சம் தமக்கு எதிரான புவிசார் அரசியல் தாக்கத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையிலான கருத்தை அவரது நோக்கு நிலையில் இருந்து இயல்பாகவே கொண்டிருக்க முடிகின்றது. அதனால்தான் தீபவம்சம் எனும் நூலில் மிகச் சிறிதளவாக எழுதப்பட்டிருந்த கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் முடியாதிக்க போட்டிக்காக நிகழ்ந்த எல்லாளன் துட்டகாமினி யுத்தத்தை மகாவம்சத்தில் மகாநாம தேரர் ஒரு காப்பிய வடிவில் அதற்கு இந்திய எதிர்ப்பு தமிழின அழிப்பு பரிமாணம் கொடுத்து எழுதியிருக்க முடியும், அல்லது அதனையொட்டி பின்னோர் இடைச்செருகல்களை செய்திருக்க முடியும். எல்லாளன் துட்டகாமினி யுத்தத்தில் இலட்சக்கணக்கானோர் தமிழர் மடியும்படி நேரிட்டது தனக்கு கவலை அளிப்பதாக மன்னன் துட்டகாமினி வருந்துவதாகவும் அப்போது பௌத்த துறவிகளின் குழு ஒன்று அவர் முன் தோன்றி அவரை ஆற்றுப்படுத்த பின்வருமாறு கூறுவதாகவும் ஓர் உரையாடல் வருகின்றது. இந்த செய்கையின் காரணமாக நீ சொர்க்கத்துக்கு போகும் பாதையில் எவ்வித தடையும் ஏற்படாது என்று துறவிகள் மன்னனுக்கு கூறுவதுடன் அவ்வாறு கொல்லப்பட்ட லட்சக்கணக்கானோர் தமிழர் நமது மார்க்கத்தை நம்பாதவர்கள், தீய வாழ்வை மேற்கொண்டவர்கள், மிருகங்களை விடவும் உயர்வாக மதிக்கப்படக்கூடாதவர்கள் என்று பௌத்த துறவிகள் மன்னனுக்கு எடுத்துரைத்ததாக மகாவம்சம் அத்தியாயம் 25 பத்தி 110 கூறப்படுகின்றது. இது பிற்காலத்தில் மகாவம்சத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு இடைச்செருகலாக இருக்கலாம் என்று சில வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அது உண்மையோ பொய்யோ, இடைச்செருகலோ இல்லையோ என்பதற்கு அப்பால் சிங்கள பௌத்தர்கள் தமது புனித வரலாற்று நூலாக மதிக்கும் மகாவம்சத்தில் இக்கூற்று நூற்றாண்டுகளையும் கடந்து இருப்பதானது சிங்கள பௌத்த மக்களின் மனங்களை வடிவமைக்கும் ஒரு கருத்தியலாகவும் இனப்பகைமைக்கு என்றும் தூபமிடவல்ல கருத்தியல் மண்டலத்தை அவ்வப்போதைய அரசியல் மத தேவைகளுக்காக உருவகிப்பதற்கேற்ற ஒரு பலம் பொருந்திய ஆயுதமாகவும் பார்க்கப்படுகின்றது. மேலும் கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அனுராதபுர அரசு சோழ பேரரசால் கைப்பற்றப்பட்ட நிலையில் சுமாராக 1500 ஆண்டு காலமாய் தலைநகராய் தொடர் வளர்ச்சி அடைந்து வந்த அனுராதபுர தலைநகரம் வேரோடு பிடுங்கப்பட்டு புலனறுவையில் நாட்டப்பட்டது. அதன் பின்பு இன்று வரை அத்தலைநகரம் அனுராதபுரம் திரும்பவில்லை. மேலும் கிறிஸ்துக்கு பின் 1214ஆம் ஆண்டில் ஆந்திராவில் இருந்து கலிங்கத்து மாகனால் புலனறுவை அரசு கைப்பற்றப்பட்டு 1255ஆம் ஆண்டு வரை பௌத்த மத நிந்தனையுடன் கூடிய பயங்கர ஆட்சி நிகழ்ந்ததாக வரலாற்றில் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. மாகனின் படையெடுப்பை தொடர்ந்து
புலனறுவையில் இருந்து சிங்கள ராசதானி இலங்கையின் மத்திய மலைப்பகுதி தென்மேற்கு பகுதி நோக்கி நகர்ந்து கண்டி மற்றும் இன்றைய கொழும்பு நகரை நிலைக்களமாக கொண்டு ஸ்தாபிதம் அடைந்தது என்ற வரலாற்று போக்கு சிங்கள மக்களின் மனங்களில் பசுமரத்தாணியாய் வேரூன்றியுள்ளது. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.